வெல்கம் டு நவனிகாஸ் DIY. இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள்: 1 டேபிள்ஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 லிருந்து 5 மிளகு. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துருங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே ஆற விட்டு ஒரு பிளெண்டருக்கு மாற்றிடுங்க. ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. அதோடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு பழுத்து தக்காளியாக எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. மசாலா பொருட்களோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கங்க. 3 உருளைக்கிழங்க மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் ட்ரையாக ஃப்ரை பண்ணுங்கள். காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. பச்சை பட்டாணி வேக கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் காய் மிதக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறலாம். 30 நிமிஷம் கிட்ட ஆகும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பட்டாணியும் காயும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.